அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் சனா கஸ்டமைஸ் டெய்லர். வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லரிங்கை பற்றி கிடையாது. வீட்டில் இருந்தே டெய்லரிங் ஜாப் பண்ணக்கூடிய ஃபீமேல் டெய்லர்ஸ்க்கும் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய புரிதலை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான். என்ன மாதிரி வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க டெய்லர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இதே தாட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு வார்த்தை, என்னம்மா நீ வீட்டில் தானே தைக்கிற, அதுக்கேம்மா இவ்வளோ சார்ஜ் பண்ணுற? அந்த வார்த்தை இருக்கிறதுலே எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற வார்த்தை. ஏங்க, வீட்டில் தைச்சாலும் அதே ஊசி தாங்க, அதே 5 ரூபா நூல் கண்டு தாங்க, கடை வச்சு தைச்சா மட்டும் தங்க நூல்லையாங்க தைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது எங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து கஸ்டமர் ஹர்ட் ஆவாங்க. ஆனால் கஸ்டமர் இப்படி சொல்லி ஹர்ட் பண்ணுறப்ப நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். இதில் என்ன ரொம்ப பெரிய விஷயம்னா, அவங்கவுங்க தொழில் பெருசு. ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கரமாக காஸ்ட்லியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீட்டில் வச்சு டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்க எங்களை மாதிரி டெய்லர்ஸ்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேட்டில் பயங்கரமாக பேரம் பேசுவாங்க. நம்ம ஒரு 300 350 சொன்னோன்னா, அவங்க எடுத்த சாரீ 5000 ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு 50 ரூபா குறைச்சி தான் பேசுவாங்க. ப்ளஸ் கூட என்னென்னா, எனக்கு பைப்பிங் ஃப்ரீயாக கொடுமான்னு கேட்பாங்க. அடிஷ்னலாக இந்த நம்ம ஃபால்ஸ் அடிக்க சொன்னோம் அப்படின்னா, ஃபால்ஸே கடையில் 25 ருபீஸ். நம்ம அடிக்கிறது கூட சேர்த்து ஒரு 50 60 அந்த ரேஞ்சு சொன்னோன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுலேயும் குறைச்சி வெறும் 40 ருபீஸ் கொடுப்பாங்க. இதே கடை வச்சுருக்க டெய்லர்ஸ்னால் அவங்க எவ்வளோ சொன்னாலும் இவங்க பேரம் பேசாமையே கேட்குற காசை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஜென்ரலாகவே என்ன மைண்ட் செட் அப்படின்னா, வீட்டில் தைக்கிற டெய்லர், ஏம்மா நீ வீட்டில் தானம்மா தைக்கிற, ஏம்மா வீட்லேயும் தைக்கணும்மா, சும்மா மிஷினில் துணியை வச்சா மிஷினாக எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி கொடுத்துறாதுமா, நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுல ஏதாவது ஃபிட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் எங்களை சும்மா விடுவீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு ஷாப் வச்சு ஒரு பொட்டிக் டிசைனர் அப்படி ஏதாவது போர்டு போட்டு வச்சு அவங்க ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 500 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. இதே வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணுற, அதுவும் ஃபீமேல் டெய்லர்ஸ் கிட்ட நம்ம அது லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 சார்ஜ் சொன்னால் அதுலேயே அவங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக ஓரம் அடித்து கேட்பாங்க, லுங்கி அடித்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில டார்ச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது கஸ்டமர்ஸ் இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருத்திக்கங்க. உங்கள் டெய்லர் பாவம். டெய்லரிங்கும் ஒரு ஆர்ட்டு தாங்க. அதுக்கும் இன்ட்ரெஸ்டோட, டெடிகேஷனோட, இன்வால்மெண்ட்டோட பண்ணாதான் அதுவுமே பண்ண முடியும். நாங்கள் வீட்டில் தைக்கிறோமா கடையில் தைக்கிறோமான்றது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி ஃபிட்டிங் கரெக்டாக தைச்சி கொடுக்குறோன்றது தான் முக்கியம். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த டெய்லர்கிட்ட தான் தைப்பேன், அவங்க தைச்சாதான் எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டெய்லர் பேர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? போகிற போக்கில் நீ வீட்டில் தாம்மா தைக்கிற, நீ வீட்டில் இருக்க டெய்லர் தாம்மான்னு சொல்லி உங்கள் டெய்லரை மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த வீடியோ எந்த கஸ்டமரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி தாட் இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.